Hey all, this is Hema Makeover Artistry episode number 2 of Styling with Hema. இந்த வீடியோவில் நான் எப்படி இந்த ராஷ்மிகா வெட்டிங் லுக்கை ரீக்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம், அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ வாட்ச் அண்ட் ட்ராப் யூர் லைக்ஸ். The first step is wet wipes. ஸோ வெட் வைப்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸான டர்ட் அண்ட் எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி தரும். நம்ம ஃபேஸில் ஒரு ஸ்மூத்தான பேஸை க்ரியேட் பண்ணால் தான் மேக்கப் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரும், இல்லைனா பேட்சி ஆகிடும், கேக்கி ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம இந்த வெப்ஸாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் டோனர். ஸோ டோனர் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்கின்ல ஒரு நேச்சுராகவே ஒரு பிஹெச் லெவல் இருக்கும், அந்த பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஹைட்ரேஷன் பூஸ்டாகவும் நம்ம இதை டோனரை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் இஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து என்னதுன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கும், அதுவும் இல்லாமல் ஒரு நேச்சுரல் டியூவி லுக் கிடைக்கும். மேக்கப் ஸ்டேவாக இருக்கிறதுக்கும் இதுதான், இந்த மாய்ஸ்சரைசர் தான் காரணமே. ஸோ வந்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து நம்ம ப்ரைமர் போடுவோம். ஸோ அந்த ப்ரைமர் கிளிப் நான் எடுக்கல. ப்ரைமர் வந்து நம்ம மேக்கப் பேஸே ப்ரைமர் தான். ஸோ எந்த ஒரு மேக்கப் போடணுமே நம்ம கண்டிப்பாக ப்ரைமர் போட்டால் தான் அந்த மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், மூவ் ஆகாது. The next step is color correction. ஸோ கலர் கரெக்ஷனோட யூசஸ் என்னதுன்னா, டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணும், அண்டர் ஸ்பாட்ஸ் ஆர் பிளிமிஷஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணி காமிக்கும். ஸோ இது வந்து எல்லோ கரெக்டர் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, தென் க்ரீன் இருக்குது, பர்பிள் இருக்குது. ஸோ இந்தமாரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது, அது எல்லாமே ஒரு யூஸுக்குமே இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கன்சீலர். ஸோ கன்சீலர் வந்து நம்ம இதுதான் வந்து மேக்கப் உடைய பேஸே. ஸோ இப்போ தான் நம்ம மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்கின் கலர் தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு டோன் வந்து நம்ம ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாரி எங்கெங்கெல்லாம் நம்ம டார்க் சர்க்கிள்ஸ்க்கு நம்ம இது கரெக்டர் போட்டோமோ அதுக்கு மேலேயே நம்ம இந்தமாரி கன்சீலர் அப்ளை பண்ணிக்கணும். கன்சீலர் பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் ஒரு நல்ல கிளாரிட்டி அண்ட் நல்ல ஒரு லுக் கிடைக்கும் நமக்கு. இந்தமாரி எல்லா இடத்துலையுமே ப்ரஷஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஐப்ரோ ஃபில்லிங். ஸோ ஐப்ரோ ஃபில்லிங் வந்து ஒரு மெயின் நம்ம ஃபேஸோடைய ஒரு ஷேப்பே எடுத்து கொடுக்குறதே அந்த ஐப்ரோ தான். அந்த 7th ஸ்டெப் இஸ் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நம்ம மேட் ஷேட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அதை விட ஒரு 1 ஷேட் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அந்த ஹைலைட்டர், ஸோ நம்ம வந்து இது கன்சீலர் இருந்து ஒரு ஷேட், ஆனால் 2 ஷேட் வந்து அதிகமாக இருக்கிற ஷேட் நம்ம வந்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணுவோம். ஸோ த 9th ஸ்டெப் இஸ் ஐப்ரோ ஃபில்லிங். ஐப்ரோ ஃபில்லிங் வந்து நம்ம ப்ரஷ் வச்சு தான் ஃபில் பண்ணிப்போமே, ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஐப்ரோ பென்சிலை வச்சு ஃபில் பண்ணவே கூடாது. அது வந்து ரொம்ப வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அது வந்து எம்போஸ்டாகவே தெரியாது. அந்த 10th ஸ்டெப் இஸ் பேக்கிங் ப்ராசஸ். ஸோ பேக்கிங் ப்ராசஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து கன்சீலர்லாம் போட்டோம்ல, அந்த கன்சீலர் வந்து ஸ்டே அதிகமாக இருக்கிறது தான் நம்ம பேக்கிங் பண்ணுவோம். ஸோ பேக்கிங் பண்ணால் மட்டும் தான் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அந்த 11th ஸ்டெப் இஸ் ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோ வந்து நான் இந்த சேம் கலரில் போடலான்னு இருக்குது. ஸோ சாரியோட கலர்லேயே வந்து நான் அந்த சேம் கலர்லேயே போடுறேன். அந்த 12th ஸ்டெப் இஸ் ஐலைனர். ஸோ ஐலைனர் வந்து நம்ம வந்து லிக்விட் ஐலைனர் போடலாம், ஒரு ஸ்க்ரீமி ஐலைனர் போடலாம். அது வந்து நம்மளோட விஷ், அது வந்து ஒரு லுக்கு பொறுத்து இருக்குது. அண்ட் 13th ஸ்டெப் இஸ் காஜல். ஸோ காஜல் வந்து நான் நார்மலாகவே ப்ரஷ் வச்சு விடாமல் நார்மலாக பென்சில் வச்சு விட்டுக்கிறேன். அது நம்மளுக்கு வேணும்னா ப்ரஷ் வச்சு ஃபில் பண்ணலாம், அதுக்குன்னு ப்ரஷ் இருக்குது. ஸோ அந்த ப்ரஷ் வச்சு மட்டும்தான் நம்ம போடணும். அந்த ஐ ஷேடோ வந்து நம்ம வாட்டர் லைன் கீழே வச்சு செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து லைனர் ரிமூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும் லாங் லாஸ்டிங்காக. இல்லைனா லைனர் ஸ்மட்ஜ் ஆகி நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஸ்டேவாக இருக்காது. அண்ட் 15th ஸ்டெப் இஸ் ஹைலைட்டர். நம்ம வந்து க்ரீமி ஹைலைட்டர் போல இப்போ பவுடர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறோம். க்ரீமிக்கும் நம்ம போகலாம். அந்த 16th ஸ்டெப் இஸ் கான்டரிங். ஸோ கான்டரிங் தான் நம்ம ஃபேஸை லிஃப்ட் பண்ணி காமிக்கிறதும், சபியாக காமிக்கிறதும், இல்லைனா வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா லீனாக காமிக்கிறதும் நம்ம யூஸ் பண்ணலாம். 17th ஸ்டெப் இஸ் ப்ளஷ். ஸோ ப்ளஷ் வந்து நம்ம சீக்ஸுக்கு அண்ட் சின்ஸுக்கு, ஸோ நோஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது நமக்கு வந்து க்ளோவி லுக், அது வந்து ப்ளஷ் சிரிக்கும் போது ரொம்ப அழகாக தெரியும். அந்த 18th ஸ்டெப் இஸ் காம்பேக்ட் கலர். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டோமோ, ஸோ அந்த இடத்துல வச்சு நம்ம லைட்டாக காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நான் லிப்புக்கு வந்து லிப் ப்ரைமர் போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் ஷேட் வந்து நான் வந்து ஐ வுட் கோ ஃபார் தி லிப்ஸ்டிக். இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டியூவியாக போடலாம். ஸோ அதனால வந்து நான் வந்து க்ரீமி டெக்ஸ்சரில் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதுக்கு மேலே நான் வந்து லிப் க்ளாஸ் போட தேவை. ஸோ இதுவே க்ளாஸ்னஸ் தருது. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் இஸ் செட்டிங் ஸ்ப்ரே. அதை மேக்கப் மூவ் ஆகாமல் அப்படியே ஸ்டே லாங்காக இருக்கும். அண்ட் ஹியர் இஸ் அ ஃபைனல் லுக் கைஸ்.